தளபதியோட ஆக்டிங்கில் கோட் மூவிலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படா ஒன்றும் ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்க இந்த மூவியோடைய ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் தான். வர ஆகஸ்ட் 17 ஈவினிங் 5 PM இந்த மூவியோடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து கன்ஃபார்ம் போஸ்டர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாண்டி இந்த மூவியில் இருந்து நியூவான போஸ்டர்ஸ் நிறையா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அது மூவி சீன் போஸ்டர்ஸ் தான். தளபதியோட ஆக்டிங்கில் வர செப்டம்பர் 5 இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மூவி தான் தளபதியோடைய இந்த கோட் மூவி. 2 கேரக்டரில் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை மெயினாக வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் இந்த மூவியோடைய ஒன்லைனை ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த மூவியில் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடாக வர தளபதி, அஜ்மல், பிரசாந்த், பிரபுதேவா எல்லாமே அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் செய்கிற ஒரு தப்பு அவங்களுடைய பிந்தைய காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருது. இதை திரும்ப எப்படி தீர்த்தாங்க அப்படின்றது தான் இந்த மூவின்ற போல சொல்லியிருந்தார். இதுக்காக டைம் ட்ராவல் யூஸ் பண்ணி இதனுடைய தொடக்கத்தை இடத்துக்கு போயிட்டு இந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டைம் ட்ராவலை பற்றி இந்த மூவியில் எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்குமே வெங்கட் பிரபு அவர்கள் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்த தளபதி பர்த்டே டீசரில் ஒரு சின்ன இடத்துல மட்டும் அதை காமிச்சிருந்தாங்களே. பட் இந்த டைம் ட்ராவலை பயன்படுத்தி தான் இந்த மூவி நகருமா அப்படின்றதே கன்ஃபார்ம் ஆகலை. ஜஸ்ட் ஒரு சின்ன சீன்ஸ் மட்டும் காமிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ஒரு ஹை விஎஃப்எக்ஸை யூஸ் பண்ணி இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருந்தாங்களே. அவெஞ்சரஸ் மூவியை விஎஃப்எக்ஸ் பண்ண லோலா கம்பெனி தான் இந்த மூவியையும் விஎஃப்எக்ஸ் பண்ணி இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸை பற்றி இந்த மூவியில் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லாமல் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது தான் மிகப்பெரிய வெயிட்டிங்க. ஏன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ரொம்ப பிக் பட்ஜெட் மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டிங் ஏற்படுத்தின மூவி. ஆனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலை. இந்த கோட் மூவியாவது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் எல்லாருடைய வெயிட்டிங்குமே. இதை தாண்டி நியூவாக ஒரு போஸ்டரை இந்த மூவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியில் முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணியிருக்கா எல்லாருடைய போஸ்டரையுமே ஒரு போஸ்டரில் கனெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய கேரக்டரும் பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கு. அந்த சம்பவத்தில் மாட்டிக்கிட்டவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதை எப்படி சரி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தளபதி ஆக்டிங்கில் பார்க்காத ஒரு மூவியை தான் இந்த கோட் மூவியாக நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோமே. 2 கேரக்டரில் வந்து சும்மா செமையான ஒரு சம்பவத்தை செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபுடைய ஒரு மாசான மூவியாக இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேனே. மங்காத்தா மூவி போல் 10 மடங்கு பிரம்மாண்டமான ஒரு மூவியை நீங்கள் பார்க்க போகிறோன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. மங்காத்தா மூவி அந்த டைமில் செம்மையான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பெரிய ரெஸ்பான்ஸ். அதை தாண்டி இந்த மூவி ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக இது 1000 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்பில் இருந்தால் மட்டும்தான் முடியுமே. பார்க்கலாம் இந்த மூவி தளபதி ஆக்டிங்கில் 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்பில் வருமா வராதா அப்படின்றது.